Hi guys, a very good evening. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிலேயே வரல. அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸே பண்ணல. இருந்தாலும் அதுக்கான ஒரு புதிய ரெக்ரூட்மெண்ட் விட போறாங்க வரப்போகுதுன்றத 100% கேரண்டியோட என்னால் சொல்ல முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் நமக்கு 2 நிமிஷம். ஸோ ஆர்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, புதிய ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆஃபீஸ் அட்டெண்டன்ட், சரிங்களா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்றதுக்காக 2025 இதுக்கான பேனல் இயரில், சரிங்களா? ஸோ அப்போவே என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து ஒரு அவசியப்படுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ எக்ஸாம் நடக்க போதாம், 3rd வீக், சரிங்களா? 23rd வீக் ஆஃப் ஜான்வரி 2026 நடக்க போதாம், சரிங்களா? ஸோ இந்த டென்டேட்டிவ் நியூஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போதாம், 3rd வீக் ஆஃப் ஜான்வரி வரப்போதாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எல்லா எடிஷன்லையும் இந்தந்த மினிமம் ரீடபிள் சைஸில் நமக்கு வந்து என்னது இதுக்கான ஒரு நோட்டீஸ் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, ஓகே, இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டியது என்னன்னா புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, சரிங்களா? புதிய நோட்டிஃபிகேஷன் வரப்போது எதுக்கு, ஆர்பிஐல, சரிங்களா? ஆர்பிஐல ரொம்ப ஈஸியான வேலை. எப்பயுமே நம்ம என்னன்னா ஆர்பிஐ வேலைனாலே ரொம்ப நல்ல வேலைன்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐல செலக்ட் ஆகி போகிறது வந்து எக்ஸாமினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இன்டர்வியூவுமே பயங்கர கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணக்கூடிய விதமாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு விதத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இதனுடைய குவாலிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்றது போஸ்ட்டு, சரிங்களா? ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டு 3rd வீக் ஆஃப் ஜான்வரியில் தான் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியில் வரப்போகுது. இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியில் வரல, சரிங்களா? ஸோ இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இருந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அஃபிஷியலாக நமக்கு கூறப்படலை, பட் நமக்கு வந்த டீட்டெயில்ஸ் படி, சரிங்களா, நமக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் படி பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக சொல்கிறேன், என்னன்னா 10th பாஸ் இருந்தால் போதும்பா அப்படின்ட்டாங்க. அப்போ 10th பாஸ்னா லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் வேர்ஸ்ட் கேஸ் போனாலே ஐபிபிஎஸ் கிளர்க் வரைக்கும் இருக்குமா, அதை தாண்டி போக 10th குவாலிஃபிகேஷனுக்கு அதை விட அதிகமான டிஃபிகல்ட்டி லெவலில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்போது ஆர்பிஐயில் வேலை கிடைக்க போது 10th பாஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். அப்போ எக்ஸாம் டிஃபிகல்ட்டி லெவலும் நமக்கு என்னது ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு இப்போ அஃபிஷியலாக ரைட் நோ வரல, பட் 3வது வாரம் வந்துடும். அப்போ எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொங்கல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ரிப்பப்ளிக் டே வருமா, அரவுண்ட் அந்த டைமில் நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா அஃபிஷியலாக அவங்க வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. அப்போ இது யார் எடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த நியூஸ் பேப்பரில் நமக்கு சொல்ல தான் போகிறாங்க, சரிங்களா? ஸோ இதில் வேற எதுவும் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு, சரிங்களா, ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு வந்து இதன் பற்றியான ஃபாலோஅப்ஸ் நிறைய வேணும், இதுக்கு தனியாக பேட்ச் போடுவீங்களா, அந்த பேட்ச் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா, அந்த பேட்ச்க்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க, அந்த பேட்சோட ஸ்டடி பிளான் என்ன இருக்க போகுது அப்படின்ற டீடைல்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை பற்றியான எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஸோ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, இங்கே கீழே இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை அதை விட பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கூகுள் ஃபார்ம் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இது கொடுத்துருங்க. நீங்களா கால் பண்ணி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னா கூட கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் போதும். இந்த வீடியோ கீழே அட்டாச் ஆகிருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போட சொல்லிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டோம் இது நான் வந்து பின் பண்ண சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களை தெரிய வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு ஆர்பிஐயில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. ஈஸியான எக்ஸாம் வேலையும் வாங்கிடலாம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் ஆரம்பிக்கணும். லைக் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரில மேம், பேங்கிங் எக்ஸாம் இது வரைக்கும் நான் அட்டென்ட் பண்ணதே கிடையாது, பேங்கிங் எக்ஸாம் ஃபீல்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், பேங்க் எக்ஸாம்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியாவே கிடையாது, எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, எப்படி கவர் பண்ணணும், இதை பற்றிலாம் எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுடைய அட்டா 24/7 மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரில் போயிட்டு தமிழ் பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும்.
தமிழ் பேங்க்னு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு இங்க உறுதி அப்படின்ற எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேங்கிங் ஃபவுண்டேஷன் பேட்ச் நமக்கு அவைலபிளா இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடயே இருப்போம். இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் பார்த்தீங்கன்னா February 2 அன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா. அப்போ நமக்கு இந்த பேட்சுக்கு ஓகேங்களா, ஸோ இந்த ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, மறக்காம மோர் ஆஃபர்ஸ்னு போங்க சரிங்களா. இந்த இடத்துல போய் என்னன்னா என்டர் கூப்பன் கோட்ல போயிட்டு Y350 கோட் அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஸோ Y350 கோட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3700 இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் சரிங்களா. 3749 rupees சொல்றாங்க. பட் இவ்வளோலாம் நீங்க பே பண்ண வேணாம். Y350 கோட் அப்ளை பண்ணுங்க. என்ன பண்ணலாம், வெறும் 2900 என்ன பண்ணிக்கலாம், லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து வெறும் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்க்குன்னு மட்டும் கிடையாது. அடுத்து வரப்போகிற IBS எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், SBI எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. ஸோ SBI இருக்கட்டும், IBBS இருக்கட்டும், கிளர்க்காக இருக்கட்டும், POவாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. அண்ட் செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்க மறக்காமல் கூகுள் ஃபார்மையும் ஃபில் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததும் இதை பற்றிக்கான ஒரு அப்டேட், இதை பற்றியான ஒரு தனியாக செஷன் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச், பை, டேக் கேர்.